நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நாளைக்கு எனக்கும் நந்தாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது நான் உன்னை மனோஜ் மாமா இருக்கிற இடத்துக்கு அனுப்பலான்னு. இங்க பாரு, நீ சும்மா ஏதாவது சொல்லி எனக்கு ஆசை காட்டாத. நான் இப்படி சும்மாலாம் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியாதா? நாளைக்கு என் நிச்சயதார்த்தத்தை பாக்குறதுக்கு நீ இங்க இருக்க வேண்டாம். அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரேன். மனோஜ் மாமாவை பாக்குறதுக்கான ஒரு சான்ஸ். உண்மைதான் சொல்றியா? மனோ எங்க இருக்காரு? நீ அவரை பாத்தியா? நான் பார்க்கல, ஆனா மனோஜ் மாமா அவருடைய வீட்டுல தான் இருக்காரு. கடவுளே, காயத்ரி, அவ்வளவு உறுதியா அவர் அங்கதான் இருப்பாருன்னு எப்படி சொல்ற? மனோஜ் மாமா அங்கதான் இருப்பாருன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சுக்கா. ஆனா மனோஜ் மாமாவுடைய அம்மா அதை ஒத்துக்க தயாராவே இல்ல. கடைசியில நான் மனசு உடைஞ்சு அங்கிருந்து வரும்போது கடவுளா பார்த்து அந்த உண்மை தெரிஞ்ச ஒருத்தரை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துச்சு. வாமா காயத்ரி, எங்க போயிட்டு வரமா? நான் உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அங்கிள். மனோஜ் மாமா அங்கதான் இருக்காருன்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்க. ஆனா அங்க போய் பார்க்கும்போது அவர் அங்க இல்ல. இருந்தாலும் அவர் அங்க இருக்கிற மாதிரி என் மனசுக்கு தோணுதா. என்ன சொல்றமா? மனோஜ் மாமாவை நான் பார்க்கலையே தவிர அவருடைய குரலை நான் கேட்டேன். அவரு என்ன காயத்ரின்னு கூப்பிட்டாரு. அது மனோஜ் மாமாவுடைய ஆத்மாவா இருக்கும்னு ஆண்டி என்கிட்ட சொன்னாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை இருக்கா? அது எனக்கு பல விஷயத்துல நம்பிக்கை இல்ல. ஆனா எந்த நம்பிக்கைக்கு நான் எதிரியும் இல்ல. அப்போ உங்க பையனோட ஆத்மா சாந்தி அடையறதுக்காக 41வது நாள் நீங்க காரியம் பண்ணுவீங்கல்ல, இல்ல பண்ண மாட்டீங்களா? எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் அங்கிள். இறந்து போகாத பையனுக்காக நீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி காரியத்தை பண்ணாதீங்க. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நான் எதுவும் பண்ண முடியாம இருக்கேன். காப்பாத்தவோ தண்டிக்கவோ முடியாம இருக்கேன். மனோ உயிரோட இருப்பான்னு உன்ன மாதிரியே நானும் நம்புறேன். ஆனா இப்ப இருக்கிற பிரச்சனையில இருந்து உன்னை அவனால காப்பாத்த முடியுமா? முடியாதுல்ல. அப்புறம் ஏமா நீ அவனை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்க? கூட இருக்கிறவங்களையும் தர்ம சங்கடத்துல ஆக்குறதுக்கா? இல்ல அங்கிள், கொஞ்ச நாள் அவரு தலைமறைவா இருக்கிறதுக்காக என் அக்கா தான் ஹெல்ப் பண்ணிருக்கா. அங்கிருந்து யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போய் வாழலான்னு முடிவு பண்ணும் போதுதான் போலீஸ பார்த்தது மனோஜ் மாமா ஓடி போயிட்டாரு. என் கௌரி அக்கா மனோஜ் மாமாவை மிஸ் பண்றது இது 3வது தடவை. முதல் தடவை தாலி கட்டுறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, 2வது ரெஜிஸ்டர் மேரேஜ் அப்போ, இப்போ மறுபடியும் ஓடி போலான்னு நினைக்கிறப்போ. என் அக்காவுக்காக மட்டும்தான் ஒரே ஒரு தடவை நான் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். மறுபடியும் ஒருத்தர் பார்த்துக்காம பிரிஞ்சு போக கூடாது அங்கிள். அதுக்காக மட்டும்தான் எப்படியாவது எனக்கு உதவி செய்யுங்க அங்கிள். நான் என்னமா உதவி பண்ணணும்? மனோ எங்க இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? தயவு செஞ்சு இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காத ப்ளீஸ். இல்ல அங்கிள், மறுபடியும் உங்ககிட்ட உதவி கேட்டு நான் வரமாட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனோஜ் மாமாவுடைய கடைசி ஆசை கௌரி அக்காவை பார்க்கணுங்கிறது மட்டும்தான் இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றாம அவரை நீங்க திருப்பி அனுப்பிட்டீங்கன்னா 2 ஆத்மாவுடைய சாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும் அங்கிள். சொந்த மகனோடதும் கௌரிங்கிற அப்பாவே பொண்ணோடதும். காயத்ரி, யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு ஆசை இல்லை. ஆனா சூழ்நிலை அப்படி இருக்கு. கௌரி வந்து மனோவை பார்த்துட்டு யாருக்கும் தெரியாம திரும்பி போவான்னு நீ உறுதியா சொன்னா நீ அவளை என் வீட்டுக்கு அனுப்பு. என் பையன் என் வீட்டுல தான் இருக்கான். இந்த சந்தோஷத்துக்கு ஈடா நான் உனக்கு என்ன கொடுக்கறதுன்னு தெரியல. நீ சந்தோஷமா இருந்தா மட்டும் எனக்கு போதும்க்கா, வேற எதுவும் வேண்டாம். அப்போ நாளைக்கு நம்ம மனோவை பார்க்கலாம்ல? பார்க்கலாம். ஆனா நீ ரொம்ப கவனமா இருக்கணும்.
நம்மள தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. இல்ல காயத்ரி, நீ சொல்றதை தாண்டி நான் வேற எதுவும் பண்ண மாட்டேன். மனோஜ் மாமாவுடைய அம்மா தடையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் இப்பவே அவருடைய அப்பாவுக்கு நீ வரங்கிற மெசேஜ் அனுப்பி விட்டுடுறேன். அவரு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா அவருக்கு தெரிஞ்சுதான் நீ அங்க போறங்கிற விஷயம் மனோஜோடைய அம்மாவுக்கு தெரியாம நீ பாத்துக்கணும், சரியா? நான் தான் உன்னை அங்க அனுப்புனுங்கிற மாதிரி நீ நடந்துக்கிட்டா போதும். அப்புறம் நீ ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது, நீ அங்க போறதும் வரதும் யாருக்கும் எந்த விதத்திலயும் சந்தேகத்தை ஏற்படுத்திடக்கூடாது. மனோஜ் மாமாவை பார்த்து நீ ரொம்ப எமோஷனல் ஆடாத. கொஞ்ச நேரம் பேசிட்டு நீ அங்கிருந்து திரும்பி வந்துற. சரி காயத்ரி, எனக்கு மனுவை ஒரு தடவை பார்த்தா போதும். என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. சரி, இப்ப போய் நீ நிம்மதியா படுத்து தூங்கு. நாளைக்கு நேர்ல பார்த்து அவர்கிட்ட என்ன பேச போறங்கிறத வேணா ரிஹர்சல் எடுத்துக்கோ. நீங்க எதுக்காகங்க என்கிட்ட இதை மறைச்சு வச்சீங்க? அட கடவுளே, காயத்ரி இதுக்கப்புறம் எவ்வளவு கோவத்தோட இங்க வரப்போறாளோ. இல்ல சோபா, அவ இந்த விஷயத்துல நமக்கு எந்த தொந்தரவும் பண்ண மாட்டா. மனோ உயிரோட இருக்கான்னு வெளியாளுங்களுக்கு தெரிஞ்சா அது அவனுக்கு தான் பிரச்சனைன்னு காயத்ரிக்கு தெரியும். அது மட்டும் இல்ல, மனோக்கு இவ்வளவு நாள் அடைக்கலம் கொடுத்ததுக்கு அவ அக்கா உட்பட எல்லாரும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். பதில் சொல்ல வேண்டியதுதான். நம்ம கஷ்டம் அவங்களுக்கு என்ன தெரியும்? இதனால நம்ம இன்சூரன்ஸ் பணத்தை திரும்ப அவங்க கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, மனோ உயிரோட இருக்கிற விஷயத்தை நம்ம மறைச்சு வச்சதுனால ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஷோ, நீங்க ஏன் இப்படி கொஞ்சம் கூட புத்தி இல்லாத மனுஷன் ஆயிட்டீங்க? நானே அவகிட்ட என்னமோ சொல்லி சமாளிச்சு அனுப்பிச்சேன். அப்புறம் நீங்க எதுக்காக மனோ இங்க இருக்கிற விஷயத்தை அவகிட்ட சொன்னீங்க? ஐயோ, நான் வேணும்னு சொல்லல சோபா. நீ காயத்ரி கிட்ட சொல்லி அனுப்புனாலும் அவ ஜன்னல் கிட்ட மனோ நிக்கிறத பாத்திருக்கா. கௌரி வந்து மனோவை பார்த்துட்டு போற அனுமதி மட்டும்தான் அவ கேட்டா. நாம அதுக்கு சம்மதிக்கலனா அவ அதுக்கு வேற வழி பண்ணுவா. அதுக்கு பதிலா ஷோ, உங்க மண்டையில ஒண்ணும் இல்ல, சரியான மர மண்டை. காயத்ரி மாதிரி இல்லங்க கௌரி. அவ மனநல சரியில்லாதவ. அவ மட்டும் மனோவை பார்த்தானா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு அந்த கடவுளுக்கு கூட தெரியாது. இப்ப நம்ம என்ன பண்றது? ஒருவேளை நாளைக்கு காயத்ரி கௌரியை இங்க அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத காயத்ரியே எனக்கு மெசேஜா அனுப்பியிருக்கா. அதனாலதான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொன்னேன். ஓஹோ, அப்ப எல்லாத்தையும் மறைச்சு வச்சு இந்த குடும்பத்தை நாசம் பண்ண நினைச்சிட்டீங்கல்ல? உண்மையை சொல்லணும்னா எனக்குன்னு வந்து வாச்ச சாபம் நீங்க, ஜென்ம சாபம். இனிமேலாவது இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நீங்க தலையிடாதீங்க. இங்க பாருங்க, இப்போ ஒண்ணு கெட்டு போகல. எல்லா பிரச்சனையையும் சமாளிக்கிறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. அத நான் கண்டிப்பா செய்வேன். ஆனா இதுக்கப்புறம் நான் செய்ய போறதை நீங்க மீனா கிட்ட கூட சொல்லக்கூடாது. இல்ல, நான் இனிமே யார்கிட்ட எதையும் சொல்ல மாட்டேன். சேலைக்கு முள்ளுக்கும் எந்த பாதகமும் வராம நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. யாரா அது தூங்குற டைம்ல கால் பண்றாங்க? ஹலோ. டே ராகுல், நான் மனோ பேசுறேன். மனோவா? எந்த மனோ? டே, என் வாய்ஸ் கேட்டா உனக்கு தெரியலையா என்ன? அதுக்குள்ள நீ என்னைய மறந்துட்டியாடா? நான் செத்து போயிட்டேன்னு நினைக்கிறியா? அந்த மனோ தாண்டா பேசுறேன்.
இந்த போன் வேற சரியா வேலை செய்ய மாட்டேங்குது. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு நிம்மதியே வந்திருக்கு. நீயும் கூட வந்திருக்கல்ல, இனி எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நான் இதெல்லாம் உங்களுக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் நான் மாறிட்டேன்னா என்ன நீங்க குறை சொல்லாதீங்க. என்ன ராகுல் வந்திருக்கா? எங்கேயாவது வெளியில போறீங்களா? அம்மா, நானே வரலாம்னு நினைச்சேன். என்ன காலையிலேயே அம்மாவை கூட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன்? இவன் என்ன கூட்டிட்டு வரல, நான் தான் இவனை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன ராகுல், என்ன விஷயம்? இவன் தான் பிஸியா இருக்கானே. இன்னைக்கு இவன் கல்யாண தேதியை குறிக்க போறோம். அது சந்தோஷமான விஷயம் தானே. எந்த தேதியில கல்யாணம்? டேட்டு காயத்ரி வீட்டுல பேசி முடிவு பண்ணணும். இன்னைக்கு மோதிரம் மாத்தி நிச்சயதார்த்தம் பண்ணிடுறோம். நல்ல விஷயம்தான். நேத்து பார்த்தப்ப சொல்லவே இல்லை. எனக்கே இதை பத்தி நேர்த்தாண்டா தெரியும். இது கிட்டத்தட்ட அம்மாவே திடீர்னு எடுத்த முடிவு தான்டா. சரி, நீ என்ன திடீர்னு? அது வேற ஒன்றும் இல்லை. அம்மா நீங்க கார்ல உட்காருங்க, நான் இவங்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் அமுச்சு வைக்கிறேன். டேய், லேட் பண்ணிடாதீங்க. மத்த நாள் மாதிரி இல்ல இன்னைக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வாடா. நீங்க உள்ள இருங்கம்மா. ம். என்னடா எதுவும் அர்ஜென்ட் இல்லாம நீ இவ்வளவு சீக்கிரம் எந்திரிச்சு வர மாட்டியே? நான் சொல்ல போற விஷயத்த கேட்டா உனக்கு தலையே சுத்தம். இன்னைக்கு விடிய காலையில மனோ எனக்கு கால் பண்ணியிருந்தான். மனோ உயிரோட தாண்டா இருக்கான். அவனோட பழைய நம்பர்ல இருந்து கால் வந்துச்சு. நீ என்ன மனோ உயிரோட இருக்கான்னு சொல்லியும் எதுவும் சொல்லாம இருக்க? மனோ சாகலன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். உங்ககிட்ட தான் நான் சொல்லாம இருந்தேன். அவன் இப்ப எங்க இருந்து உனக்கு கால் பண்ணா? அது தெரியல. அவன் மனோன்னு சொன்ன உடனே ஃபோன் கட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு நான் திருப்பியும் கால் பண்ணேன், ஆனா லைன் கிடைக்கல. ஏண்டா மனோ இருக்கான்னா அப்ப நம்ம பார்த்த டெட் பாடி யாரோடது? சரியா தெரியலடா. மனோ சீக்கிரம் நம்ம பார்க்கணும். அவன் சீக்கிரமாவே போலீஸ்ல சரண்டர் ஆகலைன்னா அது அவனுக்கும் நமக்கும் கண்டிப்பா பிரச்சனை தான். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங்டா. இன்னைக்கு உனக்கு நிச்சயதார்த்தமாச்சா? இன்னைக்கு வேலைக்கு போற? இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவ் போடலாம்ல? என்ன அங்கிள், இது நிச்சயதார்த்தம் தானே, கல்யாணம் ஒண்ணு இல்லையே. இருந்தாலும் மோதிரம் மாத்திரப்போ நீ அங்க இருக்கணும்ல. அந்த நேரத்துக்கு நாங்க இருந்தா போதாதான்? அது சரி. என் வேலை அந்த மாதிரி தானே. ஒரு லெட்டர் கொடுக்க போற மாதிரி போய் மோதிரத்தை மாத்திட்டு வந்துட வேண்டியதான். நல்லா சொன்னப்போ. உனக்கு எப்பவுமே வேலை தான் முக்கியம் இல்ல? அது இருக்கட்டும், சரியான நேரத்துக்கு வந்துருமா. நந்தனும் அவங்க அம்மாவும் எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்கன்றதுக்காக அவங்கள தப்பா எடை போட்டுறாத. நீ வர லேட் ஆச்சுன்னா எல்லாமே மாறி போயிடும். எனக்கு என்னமோ அவங்க ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரியே தோணுதா. இல்லனா அவங்க எதுக்கு அவசரப்பட போறாங்க? நான் எங்கேயும் ஓடி போயிட மாட்டான்ல. அப்படி இல்ல காயத்ரி, நந்தா இடத்துல இருந்து யோசிச்சு பாரு. உன்னை இழந்துடக்கூடாதுங்கிற பயத்துல தான் இப்படி எல்லாம் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஆமாமா, நல்ல விஷயங்கள் கரெக்டான நேரத்துல நடக்கலன்னா அதுக்கப்புறம் எப்பவுமே நடக்காது. நீ சீக்கிரமா போய் வேலையை முடிச்சிட்டு வா. எங்களை யாரும் கூப்பிடலனாலும் அந்த ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்ததுன்றது நாங்க தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். அத சொல்றதுக்காக தான் நானே இங்க வந்தேன். என்ன கொஞ்சம் பெரியாவது கூப்பிட்டு இதை நடத்தணும்னு அம்மா ஆசைப்பட்டாங்க. நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். உங்க 2 பேரையும் தனியா கூப்பிடணும்னு ஒன்னும் அவசியம் இல்லையே. அங்க என்ன விசேஷமா இருந்தாலும் அது உங்களுக்கும் சேர்த்து தானே. இருந்தாலும் என் நிச்சயதார்த்தத்துக்கு நானே உங்களை இன்வைட் பண்றேன். என் அப்பாவா அண்ணனா நீங்க அங்க இருக்கணும். உனக்காக நாங்க எப்பவுமே இருப்போமா. இருந்தாலும் இன்னைக்கு நாங்க அங்க வரல. உன் பிரசன்ன மாமாக்கு நாங்க வரது பிடிக்காது. நான் உன்னை இங்க நின்று ஆசீர்வதிக்கிறேன். இது போதும்ல? சரி, போயிட்டு வா. அப்போ நான் கிளம்புறேன் அங்கிள். வரேன்னா? ஆஹா, கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் பெரிய குடும்பஸ்தி ஆயிட்ட போல இருக்கு. புருஷன் வீட்டுக்கு போறதுக்குள்ள பிராக்டிஸ் ஆயிடுவேல்ல? சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறிதானே ஆகணும். அங்க காலையில சீக்கிரமா எந்திரிச்சு குளிச்சுட்டு கிச்சனுக்கு போயிடணும்னு சொல்லிருக்காரு.
எனக்கும் அதாண்டி வேணும். கிச்சன்ல ஏதாவது ஒரு சின்ன உதவி பண்ணணும் நான் உன்னை கூப்பிட்டா நீ வந்ததில்லல. நினைக்கிறப்போ தூங்குறது, நினைக்கிறப்போ எழுந்து சாப்பிடுறது, எப்படி இருந்தவ நீ. இதுக்கப்புறம் நீயே கத்துக்குவ. எனக்கு அது போதும். இப்பதானே கத்துக்கிட்டு இருக்கேம்மா. இந்தாங்க உங்களுக்கும் அப்பாவுக்கும் டீ. அண்ணனுக்கு நான் போய் கொடுத்துட்டு வரேன். பரவாயில்ல விடு, மனோவுக்கு நானே கொண்டு போய் கொடுக்கறேன். நிஜமாவா சொல்றீங்க? நீங்க தான் அண்ணன் மேல கோவமா இருக்கீங்களே. அது இப்ப நமக்கு அவசியம் இல்லாத விஷயம். அது மட்டும் இல்லாம மனோ மேல எனக்கு பாசம் இல்ல நினைக்கிறியா? அப்ப சரி, நீங்க போய் கொடுங்க. அண்ணன் ரொம்பவே சந்தோஷப்படும். அப்பாக்கு மட்டும் நான் போய் கொடுக்கறேன். மனோ, மனோ, எழுந்துரு மனோ. என்னப்பா இவ்வளவு நேரம் தூங்குற? ராத்திரி தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சா? ஓ, ராத்திரியெல்லாம் இதனாலதான் கண்ணு முழிச்சியா? அது அது வந்துமா, எப்படியா இருந்தாலும் நான் இங்கிருந்து போய் தானே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக ஏதாவது ஃபோன் எடுத்து ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அது வேலைக்காகல. சரி, இந்த டீ குடி. அப்புறம் ஃப்ரெண்டுங்க கிட்ட உதவி கேட்டா அவங்க போலீஸ்ல காட்டி கொடுத்துட்டா என்ன பண்ணுவேன்? ஐயோ இல்லம்மா, அவங்க அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஒருவேளை என்னை ஏமாத்தினா அவங்கள என்ன பண்ணுவேன்னு அவங்களுக்கே தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாயிரு. தூரமா எங்கேயாவது போயிட்டேன்னா நீயும் பயம் இல்லாம வாழுவேல்ல. அது வரைக்கும் நீ உயிரோடு இருக்கிற விஷயம் வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். எனக்கு கௌரியும் காயத்ரியும் நினைச்சாதான் பயம். அவங்க உன்னை தேடாம இருக்க மாட்டாங்க. நீ இருக்கிறங்கிற விஷயம் கௌரிக்கு தெரிஞ்சா அவ திரும்பவும் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவா. இது எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா இந்த குடும்பத்துக்கு தான்ப்பா கஷ்டம். அம்மா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. கௌரியை பார்த்து நான் நேர்ல பேசினேன்னா அவளுக்கு எல்லாமே புரியுற மாதிரி நான் பேசிடுவேன். இதுக்கு மேல அந்த மாதிரி எதுவும் தப்பா நடக்காதுமா. அவளையும் கூட்டிக்கிட்டு நீ இந்த ஊரை விட்டு ஓடுறதா முடிவு பண்ணியிருந்தல்ல? நான் கௌரி எங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவோமா? யாருக்கும் தெரியாம எங்கேயாவது போய் பொழைச்சுப்போம். ஒருவேளை அவளை தேடுறவங்க உன்னையும் சேர்த்து பாத்திர மாட்டாங்களா? நீ அவங்க கிட்ட மாட்டிக்குவியடா. அந்த நேரத்துல நாங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கலாமா? இனி அதோட சேர்த்து எல்லாத்துக்குமே ஒரு முடிவு எடுத்தாக்கணும். ஆறிட போது முதல்ல டீயை குடி. நானும் யோசிக்கிறேன் உனக்கு என்ன வழி பண்ணலான்னு. கௌரியை இனிமே நீ பார்க்கவே மாட்டடா. அவளை பார்த்துட்டேனா அப்புறம் நீ இங்கிருந்து போகவே மாட்டேன். நீ போகலைனா நானும் என் குடும்பமும் மொத்தமா அழிய வேண்டியதுதான். இந்தாங்கம்மா. எனக்கு ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்கு. நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேம்மா. அவ இங்க வரும்போது பொண்ணு அவளுக்கு நான் காமிச்சாதானே? காட்ட மாட்டேன்டா.
வந்துருச்சு. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ முதல்ல போ. நான் போய் அவங்களை கூப்பிடுறேன். வாங்க வாங்க. இப்பதான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருந்தோம், அதுக்குள்ள நீங்களும் வந்துட்டீங்க. போதுமே, முக்கியமான நீங்க 2 பேரும் இருக்கும்போது மத்தவங்க எல்லாம் எதுக்கு? நாங்களும் 2 பேர் தானே இருக்கோம். வாங்க உள்ள போய் பேசலாம். வாங்க வாங்க. வர்ற வழியில ரொம்ப டிராபிக்கா இல்ல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இதுவரைக்கும் என்னால நிறைய மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அது எல்லாத்தையும் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது. இப்ப என் மகனுக்கு காயத்ரிய கட்டி கொடுக்கணுங்கிற முழு மனசோட வந்திருக்கேன். ஐயோ அப்படிலாம் எதுவும் சொல்லாதீங்க. அன்னைக்கு நீங்க வந்தப்போ என் பொண்ணு கௌரியும் ஒரு மாதிரியா பேசிட்டா. அன்னைக்கு நடந்தத நீங்களும் பெருசா மனசுல வச்சுக்காதீங்க. ஆகா, என்ன 2 பேரும் வாசல்ல என்ன சமாதானம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? 12 மணிக்கு அப்புறம் ராவு காலம், அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணும்ல. வாங்க. பிரசன்னா, நீ காயத்ரிக்கு கால் பண்ணி சீக்கிரமா வர சொல்லு. நந்தாவும் அம்மாவும் வந்துட்டாங்கன்னு சொல்லு. சரி நந்தா, நான் போயிட்டு வந்துடுறேன். அப்போ காயத்ரி இங்க இல்லையா? அவ எங்க போயிருக்கா? அது நேத்து சாயந்தரம் தானே பிரசன்னா வந்த விஷயத்தையும் அவகிட்ட சொன்னா. அதனால அவளால லீவ் எடுக்க முடியல. 10:30க்குள்ள இங்க வந்துடுறேன்னு தான் சொல்லிட்டு போயிருக்கா. நான் டீ எடுத்துட்டு வரேன். அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. காயத்ரி வேலைக்கு போயிருக்கா. அவ வரேன்னு சொன்ன டைமுக்கு கண்டிப்பா வந்துருவா. ஆ, 10:30 மணிக்குன்னு சொன்னா என்ன காயத்ரி ஆகுறது? அவங்க எல்லாரும் இங்க வந்துட்டாங்க. வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு வேமா வர வழியே பாருமா. என்னம்மா கௌரி? அப்பா, நான் இங்க வந்தது. அடடே, வாமா கௌரி. அம்மா, கடவுள் நம்மள ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டாரு. ஆமாம்மா, இது வரைக்கும் நாங்க பண்ணதெல்லாம் ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டோம். வரதட்சணைங்கிற பேர்ல உங்க 2 பேருக்கும் அன்னைக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நாங்க தடுக்காம இருந்திருந்தோம்னா நீங்க 2 பேரும் இந்நேரம் சந்தோஷமா வாழ்ந்திருப்பீங்க. தப்பு உங்களோடதுன்னு சொல்லிட முடியாது. அப்படி இருந்தா 2 நாளைக்கு அப்புறம் மனோ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னது கூட நடக்காம தானே போச்சு. எங்க தலையில இப்படிதான் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாருன்னு நினைச்ச மனோ நமக்கு திரும்ப கிடைச்சிட்டாருல்ல, அது போதும். உங்க வீட்டுல இப்ப இருக்கிற சூழ்நிலை எனக்கு புரியுது. நான் யாரையும் சங்கடப்படுத்த விரும்பல. மனோவை பார்த்து ஒரு 2 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு அடுத்த நிமிஷமே போயிடுவேன். அம்மாடி, அம்மா நீ என்னம்மா சொல்ற? ஓ, மனோவோட ஞாபகத்தினால அவன் ரூம்ல கொஞ்ச நேரம் தனியா உட்கார்ந்துட்டு போலாம் நினைச்சு வந்திருக்கிறல்ல. அவன் ரூம்ல இப்போ அவனோட பொருள்லாம் எதுவுமே இல்லம்மா. அவனோட நினைவுகள்லாம் எங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குதுன்னு நாங்க எல்லாத்தையும் அங்க இருந்து எடுத்துட்டோம். என்ன பேசுறீங்க? எதுவுமே தெரியாத ஆள்கிட்ட பேசுற மாதிரி. காயத்ரி எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாமா. காயத்ரி என்ன உங்ககிட்ட சொன்னா எனக்கு ஒண்ணும் புரியலையே. என்னங்க, உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அப்பா, அப்பா நீங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. நேத்து நீங்க காயத்ரிக்கு வாக்கு கொடுத்தீங்கல்ல. ஓ, அதான் விஷயமா? இப்பதான் எனக்கு புரியுது. கௌரி இங்க வரும்போதே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இவளுக்கு மறுபடியும் புத்தி பேதலிச்சு போச்சு போல இருக்குங்க. என்ன பண்றது?
என் புள்ள போனதுக்கு அப்புறம் இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. ஆமா, வேண்டாம். மறுபடியும் எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியக்காரி ஆக்காதீங்க. நான் வந்ததே மனோவை பாக்குறதுக்கு தான். என் மனோ இங்கதான் இருக்காருன்னு காயத்ரி என்கிட்ட சொல்லிட்டா. ஐயோ, உன் தங்கச்சி உன்கிட்ட பொய் சொல்லிருக்காமா? இறந்து போன என் புள்ள எப்படிமா திரும்ப வருவா? வேணும்னா உனக்கு நான் மனோவை அடக்கம் பண்ண இடத்த காட்டுறேன். அப்படின்னா மனோவை எனக்கு காட்டக்கூடாதுங்கிற முடிவுல இருக்கீங்க தானே? ஆனா நான் மனோவை பார்த்துட்டு தான் போவேன். முடிஞ்ச தடுத்து பாருங்க. ஷோபா, மனோ, மனோ எங்க இருக்கீங்க? மனோ, மனோ, மனோ எங்க இருக்கீங்க? எங்க எங்க என்னோட மனோவை நீங்க ஒளிச்சு வச்சிருக்கீங்க? அவரை கூப்பிடுங்க. நான் என் மனோவை பார்க்கணும். அவன் தான் இறந்து போயிட்டான்னு நான் உன்கிட்ட சொல்றேனேம்மா. உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீயே எல்லா இடத்துலயும் தேடி பாத்துக்கோ, அப்ப புரியும்ல. மனோ, 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 மனோ எங்க இருக்கீங்க? என்ன கிடைக்கலையா? இனிமேலாவது மனோ இந்த உலகத்துல இல்லங்கறத நீ புரிஞ்சுக்கோ. இல்ல, மனோ ஏன் கூட தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் மனோ இங்க வந்தாரு. நான் கண்டுபிடிப்பேன். என்னோட மனோ இந்த வீட்டுல தான் இருக்காருன்னு நான் கண்டுபிடிப்பேன். மனோ, மனோ எங்க இருக்கீங்க? நான் கௌரி வந்திருக்கேன். தேடட்டும், அவன் நல்லா தேடட்டும், எங்க வேணும்னாலும் தேடட்டும். அவளை இங்க அனுப்பி வச்ச காயத்ரியே வந்தாலும் மனோ அவங்களுக்கு கிடைக்க மாட்டான். மாஸ்டர் கிட்ட சொல்லியிருந்தனா கண்டிப்பா உனக்கு லீவ் கொடுத்திருப்பாருல. இப்படி ஒரு நல்ல விசேஷத்துக்கு நீ எப்படி லேட்டா வரலாமா? எதுக்குமா தேவையில்லாம லீவ் எடுத்துக்கிட்டு? நமக்கு வேலை நடந்த போதாதா? அப்புறம் நந்தாவும் அவருடைய அம்மாவும் நமக்காக எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக தான் நான் வேலைக்கு போனேன். உனக்கு என்னன்னு சொல்றது? நந்தா உன் மேல உயிரே வச்சிருக்கிறதுனாலதான் இவ்வளத்தையும் பொறுத்துக்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோ. என்னதான் இருந்தாலும் அவங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சிருக்க கூடாது. நான் தான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்லம்மா. அவங்க சீக்கிரம் வந்துட்டா நான் என்ன பண்றது? நீ கூட பரவாயில்ல, உனக்கு அக்கான்னு ஒருத்தி இருக்காளே, அவ கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவ இன்னும் காணோம். எங்க போனானே தெரியல. அக்கா வந்துருவாமா, அதை நினைச்சு நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. இருந்தாலும் கொஞ்சம் பொறுப்பா இருக்க வேண்டாம்? இந்த மாதிரி விசேஷத்துக்கு அவ தானே உன்னை அலங்காரம் பண்ணணும். அக்காவை நிச்சயத்துக்கு இருக்க வேண்டாம் நான் தாம்மா சொன்னேன். அக்காவுக்கு கல்யாணம் ஆகாம ஏன் நிச்சயம் நடக்கும்போது வெளியில காட்டிக்கலனாலும் கண்டிப்பா அவளுக்கு மனசு வருத்தமா இருக்கும்ல. அதே என்னால பார்க்க முடியாது. அதான் அக்காவை நான் வெளியில அனுப்பி வச்சிருக்கேன். நீ அந்த மாதிரி சொல்லிருக்க வேண்டாம். அவளும் கட்டாயப்படுத்தினதுனால தானே நீ இதுக்கு சம்மதிச்ச. அவளை வேணும்னே நீ வர வேண்டான்னு சொன்னதா அவன் நினைச்சிருந்தானா? இல்லம்மா, அக்கா திரும்பி வரும்போது சந்தோஷமா தான் வருவான். நீ வேணா பாரு. தோ வந்துட்டேன். நீ பூவை தலையில வச்சுட்டு சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. முறை வீட்டுல நடக்கிற நல்ல விஷயம். அத நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விளக்கேத்துறது ரொம்ப நல்லதுல்ல, இல்லையாக்கா? இந்த மோதிரம் மாத்திர ஃபங்க்ஷன்லாம் எங்க ஊர்ல ரொம்ப பெரிய அளவுல நடக்கும். அத வச்சே சொல்லிடலாம் கல்யாணம் எந்த அளவுக்கு இருக்கும்னு. எங்க ஊர்லயே அதெல்லாம் இருக்குது. ஆனா நாம ஏற்கனவே சொல்லிட்டோம்ல ஆடம்பரம்லாம் வேணான்னு. அதுக்காக தான். அப்புறம் நந்தனோட கல்யாணம் ஜாம் ஜாம் நடத்தணும்னா அப்படியே நடத்திடுவோம். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கேட்டியா?
செலவு எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. என்ன நந்தன் எதுவும் பேசாம இருக்காரு? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் அவசியம் இல்லைன்னு தான் தோணுது. உங்களுக்கு ஓகேன்னா நானும் காயத்ரியும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்க கூட ரெடியா இருக்கோம். தப்பா எடுத்துக்காதீங்க. அவளை ரொம்ப கட்டாயப்படுத்தி தான் நான் புடவை கட்டி விட்டேன். அவளுக்கு அதெல்லாம் பழக்கம் இல்ல. இப்ப வந்துருவாவ. அவசரம் ஒண்ணு இல்ல. அதான் காயத்ரி வந்துட்டால, எப்ப வேணாலும் மோதிரம் மாத்திக்கலாம். நாங்க எவ்வளவு நேரம் வேணாலும் காத்திருக்க தயார். ஐயோ அப்படி சொன்னா எப்படி? 12 மணிக்கு மேல ராவு காலம். அதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணி ஆகணும். சோ அந்த மோதிரத்தை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரேன். இந்தா தண்ணி குடி. வீடு முழுக்க ஓடி ஓடி தேடினல நாக்கு வறண்டு தாகம் எடுத்திருக்கோம். வேண்டாம், என்ன பத்தி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். என் மனு எங்க இருக்காருன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. இங்கே நான் செத்தாலும் பரவாயில்ல, என் மனுவை பார்க்காம நான் போக மாட்டேன். என்னம்மா நீ? நான் எவ்வளவு சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன். உயிரோடவே இல்லாத மனோவை நான் எங்க இருந்து கொண்டு வந்து நிறுத்துவேன் சொல்லு. எனக்கு இருக்கிற சந்தேகம்லாம் உன்னோட தங்கச்சி ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. அப்புறம் எதுக்காக அவ மனோவை நீ பார்க்க வரும்போது உன் கூட வராம இருக்கா? என்கிட்ட போய் சொல்லி என்னை இங்க அனுப்பி வைக்கிறதுல அவளுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க? எங்க வீட்டுல இன்னைக்கு அவளுக்கும் நந்தாவுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. ஏன் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அவ கல்யாணம் நடக்கிறது நினைச்சு அவளே ரொம்ப வருத்தத்துல இருக்கா. அதனாலதான் அவ என்ன மனோவை பார்க்க சொல்லி இங்க அனுப்பி வச்சா. ஓஹோ, இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. காயத்ரிக்கு கல்யாணம் நடக்கிற இந்த நேரத்துல கல்யாணம் பாதியில நின்னு போன நீ அங்க இருக்க கூடாது. ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அபசகுணம் பிடிச்சவ அங்க இருக்கிறது நல்லது இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. என்னம்மா கௌரி, நீ உன் தங்கச்சியோட இந்த எண்ணத்தை கூட நீ புரிஞ்சுக்காம இருந்திருக்கிற. ச்சே, உன்னை அந்த வீட்ல இருந்து வெளியில அனுப்புறதுக்கு வேற எத்தனையோ நல்ல வழி இருக்குல்ல. உன்கிட்ட பொய் சொல்லி உன்னை அங்கிருந்து அனுப்புறது நல்லவா இருக்கு? இல்ல, இத நான் நம்ப மாட்டேன். என் தங்கச்சியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். காயத்ரி இன்னைக்கு தனியா அனுப்பி வச்சது மனோவோட அப்பா மேல இருக்கிற நம்பிக்கையில தான். அப்பா, உண்மையை சொல்லுங்க. மனோ எங்கதான் இருக்காருன்னு நீங்க காயத்ரி கிட்ட சொன்னீங்கல்ல? மனோ இங்க இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. நான் இப்பவே இங்கிருந்து போயிடுறேன். உண்மை என்னங்கறத சொல்லி அவளுக்கு புரிய வைங்களேங்க. பாவம், அவ எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு நிக்கிறா. அப்பா சொல்லுங்கப்பா, என் மேல கொஞ்சமாவது இறக்கம் இருந்தா உண்மையை சொல்லுங்க. இங்க பாருமா கௌரி, நீ நினைக்கிற மாதிரி நான் காயத்ரி கிட்ட எதையும் சொல்லவே இல்லை. அவளை நான் பார்க்க கூட இல்லை. என்ன இப்போ உனக்கு நம்பிக்கை வந்துருச்சா? மனோ உயிரோட இருக்கிறான்னா அப்போ காயத்ரி தான் அவனை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கான்னு உனக்கு தோணல? எதுவா இருந்தாலும் மனோ இங்க வரவே இல்லை. எங்க புள்ளைய நாங்க அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. எங்க புள்ள அன்னைக்கு எங்களை விட்டு போனதோட சரி. இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அது உன் தங்கச்சிக்கிட்டயே நீ கேளு, அதான் நல்லது. மனோ எங்க ஷோபா? நீ காலையில வந்து அவனுக்கு காஃபி கொடுத்தல, அதுக்கப்புறம் அவன் எங்க போனா? என் பையனை நீ என்ன பண்ண? நான் எதுவும் செய்யாம இருந்திருந்தா அவ இந்த இடத்தை விட்டு இந்நேரம் போயே இருந்திருக்க மாட்டா, தெரியுமா உங்களுக்கு? அதுக்கப்புறம் நம்ம தான் ஜெயிலுக்கு போகணும். நீ மனோவை என்ன பண்ணுன்னு சொல்லு ஷோபா. அவன் இந்த வீட்ல இல்லையே. யாரு சொன்னாங்க? அவன் இன்னும் இந்த வீட்ல தான் இருக்கான். நீ என்ன ஷோபா பேசிக்கிட்டு இருக்க? சும்மா கத்தாதீங்க.
காலையில நான் அவனுக்கு கொடுத்த டீயில கொஞ்சோண்டு தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு வரும்போது கண்டுபிடிக்க கூடாதுன்னு அவனை இழுத்து நான் கட்டில் கடையில போட்டிருக்கேன். இனிமே வேணும்னா எடுத்து கட்டில படுக்க வச்சுக்கோங்க. ஆனா நாளைக்கு பொழுது விடியும் போது உங்க புள்ள இங்க இருக்க கூடாது. இப்படியே பண்ணி நீ அவனை கொன்னுடுவ போல இருக்க. ஏற்கனவே ஒரு வாட்டி செத்து போனவன் தானே, இனி அவனை கொன்னு குழியில கொண்டு போய் மூடினாலும் யாருக்கும் தெரிய போறதில்ல. ஆனா என்ன அப்படி செய்ய வச்சிடாதீங்க நீங்க. அம்மா, அந்த போன் எடுக்கிறியா? அதெல்லாம் அப்புறமா அட்டன் பண்ணு. நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கும்போது போன் எல்லாம் எடுத்து பேசிக்கிட்டு. மாமா, நான் இப்ப டியூட்டில இருக்கேன். ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து விஜிலன்ஸ் என்கொயரியா இருக்கும். அதனால எப்போ போன் பண்ணாலும் அட்டென்ட் பண்ணணும்னு மாஸ்டர் என்கிட்ட சொல்லிதான் அனுப்பி விட்டாரு. ஆமா, விஜிலன்ஸ் மண்ணாங்கட்டி. அதான் கட் ஆயிடுச்சுல, திரும்ப வந்தா எடுத்துக்கலாம். நீ போய் உட்காருமா, வா. சாரி, நான் போய் பேசிட்டு வந்துடுறேனே. அம்மா, ஹலோ, காயத்ரி தானே? ஆமா, நீங்க யாரு? சரிங்க மேடம், நான் இப்பவே வரேன். உடனே வந்துடுறேன். அம்மா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்ப உடனே போய் ஆகணும். ஐயோ காயத்ரி, இந்த சடங்கு முடியாம நீ வெளியே போக கூடாது. அம்மா, இதை விட முக்கியமான விஷயமா, நான் போய் தான் ஆகணும். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் இதை முடிச்சிட்டு போ. மாமா, தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க. அது என்ன காயத்ரி, நாங்க உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்ததுக்கு மரியாதையே இல்லையா? இல்ல காயத்ரி, இது நம்மோட வாழ்க்கை. இதை விட உனக்கு பெரிய விஷயம் இருக்குன்னா நீ போலாம். ஆமா நந்தா, எனக்கு இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் இப்ப போறேன். மத்த எதுவா இருந்தாலும் அதுக்கப்புறம் தான் எனக்கு. காயத்ரி, ஐயோ நந்தா, எனக்கு என்னமோ தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியல. வாங்க, பாத்து பாத்து அவங்க படிங்க. வாங்க, வாங்க வாங்க. நான் காவியோட அக்கா காயத்ரி. சொல்லுங்க காயத்ரி. என் தங்கச்சி காவியாவுக்கு என்ன டீச்சர் ஆச்சு? பயப்படுற அளவுக்கு எதுவும் பெருசா நடக்கல. ஆனா இதுக்கப்புறமும் நம்ம கவனிக்கலன்னா அவளோட வாழ்க்கை ரொம்ப மோசமா போகும். வாங்க, எச்சம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. சரி வாங்க. மேடம், இதுதான் காவியோட அக்கா காயத்ரி. உட்காருமா. மேடம், நான் வரேன். சரி.
காவியாவுக்கு கொஞ்ச நாளா என்னாச்சு காயத்ரி? அவ ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கா? அது வந்து மேடம் வீட்ல நிறைய பிரச்சனை. எல்லா வீட்லயும் பிரச்சனை இருக்கதானே செய்யுது. ஆனா அது படிக்கிற பசங்களை பாதிக்க கூடாது. அது அவங்களோட எதிர்காலத்துக்கு நல்லதில்ல. நீங்க தான் அவளை பாத்துக்கணும். காவியா தான் இந்த ஸ்கூல்ல நல்லா படிக்கிற பொண்ணு. இந்த முறை 10th எக்ஸாம்ல ஃபுல் மார்க் அவ வாங்குவான்னு நாங்கெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்ப அவ முன்ன மாதிரியே இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.